அரை வேக்காடு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேருந்து ஆட் பண்ணுறேன். இப்போ சாதம் வந்து ஓரளவு வெந்துருச்சு. அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் கலர் பவுடர் போட்டு நம்ம அதை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு தக்காளி வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் 2 லெமன் ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கு உப்பு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஓரளவு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாதம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வடித்த சாதத்தை இதுலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு